வணக்கம். வாசிப்பது எம்மொழியாயினும் சுவாசிப்பது தமிழாயிருக்கட்டும். நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு. இன்று 26/12/2025 உங்கள் அனைவருக்கும் மிக வியப்பான செய்தி பகிர இருக்கின்றேன். குழந்தைகளுக்கு இது மிகவும் வியப்பாக இருக்கும். பெரியவர்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும் வாய்ப்புண்டு. ஒரு சிலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பொதுவாக இவ்விடயம் அனைவருக்கும் வியப்பாக இருக்கும். அதாவது, உலகத்திலேயே மிக சிறிய இதயம் கொண்ட விலங்கு எது தெரியுமா? நான் ஒரு முறை மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறேன். குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு பேசுவதற்கு என்னை ஒரு கல்லூரியில் அழைத்திருந்தார்கள். அந்த கல்லூரியில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த விடயத்தை குறிப்பிட்டு கேட்டேன். கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் மிக சிறிய இதயம் கொண்ட விலங்கு எது என்று கேட்டவுடன் அனைவரும் எறும்பு, கொசு, விட்டில் பூச்சி என்று தனக்கு தெரிந்த சிறிய உயிரினங்களின் பெயர்களை எல்லாம் கூறினார்கள். ஆனால் ஒருவர் கூட மாற்றாக சிந்திக்கவில்லை. அதாவது, நாம் பல நேரங்களில் உருவங்களை பார்த்து எடை போட்டு விடுவோம் மனிதர்களை. ஆனால் ஒரு பழமொழி உண்டு, யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடாதே என்று. அதே மாதிரி இப்பொழுது நான் கூற இருக்கும் அந்த விடையானது, அந்த விலங்கு எது என்று சொல்லும் பெயரானது உங்கள் எல்லோருக்கும் வியப்பை தரலாம். காரணம், நாம் அந்த விலங்கை, நான் சொல்லப்போகும் விலங்கை அவ்வளோ பெரிய விடயமாக இன்று வரை கண்டு கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆமாம், அது சிங்கங்க. காட்டுக்கே ராஜாவானாலும் எவ்வளோ பெரிய தோற்றத்தோட, கம்பீரத்தோட, கர்ஜனையோட காட்டில் ராஜாவா உலா வரும் அந்த சிங்கத்துக்கு தாங்க இருக்கிறதுலையே மிக சிறிய இதயம் கொண்ட உயிரினமாக, விலங்காக இருக்கின்றது. பார்த்தீர்களா? அது எவ்வளோ பெரிய விலங்கு, எவ்வளோ பயம் கொள்ள செய்யும் விலங்கு, காட்டிற்கே ராஜாவாக உலா வருகிறது. அப்படி இருந்தும் நாம் நினைத்தே பார்த்திராத வகையில் அந்த விலங்கிற்குத்தான் இந்த மாதிரி சிறிய இதயம் உண்டு என்பதை கேள்விப்படும்போது வியப்பாக இருக்கிறதல்லவா? அது தாங்க. உருவத்தை பார்த்து யாரும் எடை போடக்கூடாது. சின்ன உருவமாக இருக்குது, அவங்க பலம் இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எறும்பு பார்த்திங்களா, தன்னை விட 12 மடங்கு 14 மடங்கு எடையை தூக்கி செல்லும். தன் உணவை தன்னுடைய முதுகில் மழைக்காலங்களில் வெளியே வராமல் இருக்க சேர்த்து வைப்பதற்கு தன் எடையை விட, உடல் எடையை விட 12 மடங்கு 14 மடங்கு அதிகமான எடையை சுமந்து செல்லும். அப்போது எறும்பு அந்த உருவம் கொண்ட அந்த சிறிய உயிரினம் அவ்வளவு வலிமையாக இருக்கிறது. அவ்வளவு வலிமையான ஒரு மிருகம் சிறிய இதயத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் வேறுபாட்டினை. இதுதான் உலகம், இதுதான் நியதி, இதுதான் இயற்கை. இதை புரிந்து கொண்டு வாழத் தொடங்கினால் நாம் எல்லோருடைய வாழ்விலும் எந்தவிதமான குழப்பமும் இல்லை, தெளிவான சிந்தனை பிறக்கும். அதனால் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக நாம் அணுக வேண்டும் என்பது இக்காணொளியின் நோக்கம்.
இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? சிங்கம் ரொம்ப நல்லதுங்க, குணம் படைச்சதுங்க. நல்லதுன்னா நல்ல குணம் படைச்சது. எப்படி தெரியுமா? சிங்கம் தன்னுடைய துணையுடன் இருக்கும் பொழுதும் சரி, அதனுடைய குட்டிகளுடன் இருக்கும்போதும் சரி, ஆண் சிங்கம் பெண் சிங்கம். ஆண் சிங்கத்துக்கு பிடரி உண்டு, நாம் அனைவரும் அறிந்ததே. ஒரு குடும்பத்துடன் இருக்கும் பொழுது ஒரு இரையை வேட்டையாடினால் அந்த இரையை அது தன் மனைவி குழந்தைகள் சாப்பிட்டது போக, தான் சாப்பிட்டது போக அந்த இரையை அங்கேயே விட்டு செல்லும். அந்த இரையை சிறிது தொலைவில் காத்திருந்து மற்ற விலங்குகள், நரிகளோ மற்ற விலங்குகளோ அந்த இரையை உண்டு செல்லும். ஆனால் புலி அப்படியல்ல. புலி என்ன செய்யும் தெரியுமா? புலி தான் வேட்டையாடிய விலங்கை தான் மட்டும் உண்டு பசியாறிவிட்டு மீண்டும் மீதம் இருக்கும் இரையையும் தன் வாயில் கவ்விக்கொண்டு எடுத்து சென்று அது தீரும் வரை அது மட்டுமே உண்டு உயிர் வாழும். ஆனால் சிங்கம் மிகச்சிறிய இதயம் கொண்ட விலங்காக இருந்தாலும் அது தனக்கு போக மிஞ்சியதை மற்ற விலங்குகளுக்கு விட்டு செல்கின்றது. இதிலும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், வேறுபாடு பாருங்கள், அதன் குணம் பாருங்கள். ஆகவே இந்த காணொளியில் கிடைத்த நல்ல விடயங்களை மனதில் பதிய வைத்து அவற்றை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். படித்ததில் ரசித்தது. நன்றி, வணக்கம்.